ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தாங்க வெறும். நாம இதுள்ள பார்க்க போறது 97 மினிட்ஸ் அப்படின்னு 2023லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. இது ஒரு த்ரில்லர் ஜானர். இந்த 97 மினிட்ஸ் படத்தோட கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ளைட் ஹைஜாக்கை சுற்றி இந்த கதைக்களம் நகருது. ஒரு 6 பேர் கொண்ட ஒரு கிரிமினல்ஸ் வந்து ஃப்ளைட்டை துப்பாக்கி முனையில் ஹைஜாக் பண்ணுறாங்க. இங்க ஹைஜாக் பண்ணியிருக்க 6 கிரிமினல்ஸ்ல ஒருத்தர் வந்து அண்டர் கவர் ஏஜென்ட். இவர் அண்டர் கவர் ஏஜென்ட் அப்படிங்கிறது மத்த கிரிமினல்ஸ்க்கு தெரியாது. இவங்க அந்த ஃப்ளைட்ட ஹைஜாக் பண்ணும்போதே பைலட்ட சுட்டுட்டாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்ட கொண்டு போய் ஒரு இடத்துல கிராஷ் பண்றது தான் இவங்களோட பிளானு. மேலும் இந்த ஃப்ளைட்ல வந்து வெறும் 97 நிமிஷத்துக்கான ஃபியூல் மட்டும் தான் இருக்கு. 97 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஹீரோ அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருந்து இந்த ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ காப்பாத்துனாரா? அண்ட் அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்ட வந்து ஒரு இடத்துல கிராஷ் பண்றத தெரிஞ்சுக்கிட்ட நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்ட் வந்து என்ன பண்ணாங்க? இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதைக்களம். இந்த படத்த பொறுத்தளவுக்கு, படத்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கிறுக்கு பையனுங்க அப்படின்னு நெனச்சிட்டாரா என்னன்னு தெரியல. சுத்தமா லாஜிக் அப்படிங்கிறது இந்த படத்துல எங்கேயுமே இருக்காது. இன்கேஸ் வந்து ஃப்ளைட்ட பத்தி ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னாலும், இந்த படத்த நீங்க பார்த்து முடிக்கும்போது 10 பாயிண்ட் நீங்களே எழுதி வச்சுருவீங்க. இவ்ளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு. ஸோ அப்ப பாருங்க ஃப்ளைட்ட பத்தின ஒரு நாலேட்ஜ் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் இந்த படத்துலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. சரி, அப்ப இந்த படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, கதைக்களம் நல்லா இருக்கா? மத்ததெல்லாம் நல்லா இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஜி ஒர்க் சுத்தமா சரியே கிடையாது. இந்த படத்துல வந்து அந்த ஃப்ளைட்ட காட்டுன விதம், சிஜி பண்ணி தான் இந்த ஃப்ளைட்ட காமிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா ஸ்க்ரீன்ல தெரியுது. அந்த அளவுக்கு மோசமான சிஜி. இது பத்தாத குறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஏர்கிராஃப்ட் வந்து வரும். அதுவும் ரொம்ப அவுட்புட் சுமாரா இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வில்லனோட கதாபாத்திரமும் சரி, ஹீரோவோட கதாபாத்திரமும் ரைட்டிங் வைஸ் சுமாரா இருக்கு. அதுல வில்லன பொறுத்தளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனால பாதிக்கப்பட்டு தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பண்றாரு. பட் பார்த்தா வில்லன் என்ன பண்ணாரோ அதே தான் நம்ம ஹீரோவும் பண்றாரு. அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோன்னு அவர கூப்பிடணும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுல இந்த படத்துல மோசமான சீன்ஸ் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டுக்குள்ள பிரஷர் ஏறிருச்சு அப்படின்னு சொல்ல காட்டுற அந்த சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு நியூக்ளியர் பாம்பே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த சீனா இருக்கட்டும். இதெல்லாம் அந்த படத்தோட வொர்ஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்சா அந்த படத்த ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா உங்களுக்கு சுத்தமா லாஜிக்கே இல்லனாலும் பரவால்ல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய நியூட்ரல் பாயிண்ட். இந்த 97 மினிட்ஸ் படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 1.8 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.